ஃப்ரெண்ட்ஸ், நாங்கள் இப்போ கடலைக்கறி வைக்க போகிறோம். கறிக்கு தேவையான தூள்கள் எல்லாம் மிக்ஸ் பண்ணுவோம். எண்ணெய் இப்போ போட மாட்டோம், கடைசியாக தான் தாளித்து போடுவோம். அப்போ அதுக்கேற்ற மாதிரி நாங்கள் செட் பண்ணுறோம். ஃபஸ்ட்டு இப்படி ஒரு டிஷ் எடுத்துக்கோங்க. இப்போ கடலைக்கு தேவையான கொச்சிக்காத்தூள் கணக்காக எடுத்துக்கோங்க. இப்போ மல்லித்தூள் போட்டுக்கிறோங்க. இப்போ கரம் மசாலா ஒரு கொஞ்சம் போட்டுக்குங்க. கரம் மசாலா என்றைக்குமே கொஞ்சம் தான் இருக்கணும். இப்போ காஷ்மீரி மிளகாத்தூள் கொஞ்சம். இப்போ இதை புளித்தண்ணியில் கரைச்சிக்கணும். புளித்தண்ணியில் நாம் கரைச்சிக்கிறோம். இப்படி புளி கரைச்சி அதில் போட்டு இப்படி கரைச்சிக்கணும். சரி, இப்போ நான் உங்களுக்கு சமைக்கிறது எப்படின்னு சொல்லித்தரேன். இதுக்கு வெங்காயம் கொஞ்சம் போடுவோம். கடைசியில் நம்ம தாளித்து போட்டுக்குவோம். அதோட நம்ம விருப்பமானவங்க எண்ணெயிலேயே போட்டு செஞ்சுக்கலாம். நான் எண்ணெய் சாப்பிட மாட்டேன், அதனால் நான் இப்படி சமைக்கிறேன். இப்போ பாருங்கள், ஸ்டார் அனீஸ், கருகப்பட்டை, பே லீவ்ஸ், அந்த சேரன்னு சொல்லுவோம், அது பச்சை கொச்சிக்காய் போட்டாச்சு. அதோட சீரகத்தூள் கொஞ்சம் போடுறோம். இப்போ ரொம்ப கருகப்பில்லை கொஞ்சம் போடுறோம். இப்போ கொஞ்சம் இஞ்சி பூண்டு போடுறோம். சும்மாவே அப்படியே எண்ணெய் இல்லாமல் அப்படியே வதக்கணும். ஃப்ரெண்ட்ஸ், எண்ணெய் இல்லாமல் சமைக்கணும்னா அப்படி தான் சமைக்கணும். உங்களுக்கு வினோதமாக இருக்கும், எண்ணெய் இல்லாமல் இப்படி சமைச்சிட்டு இருக்காங்கன்னு. இது எனக்கு கூடாதனால நான் அப்படி சமைக்கிறேன். இப்போ நாங்கள் அந்த அரைச்சி வச்ச மசாலாவை அதோட சேர்த்துக்கிறோம். இப்போ அதோட தக்காளி அரைச்சி அதையும் சேர்த்துக்கிறோம். இப்போ இது அப்படியே வேகட்டும். வெந்தவுடனே தான் நம்ம கடலை சேர்க்க போகிறோம். இப்போ உப்பு கொஞ்சம் போட்டுக்கிறோம். ஏன்னா கடலைக்கு உப்பு போட்டால் உப்பு பண்ணியிருக்கோம், அதனால் இதுக்கு உப்பு இப்போ கடலையை போட்டுட்டோம். இப்போ புளி தண்ணி கரைச்சி ஊற்றி வச்சுட்டோம். கரைச்ச மிச்ச புளி தண்ணியில் இதை போட்டு மஞ்சத்தூள் போடுறோம். கணக்காக போட்டுக்கோங்க மஞ்சத்தூள். தேங்காய் பால், தண்ணி பால் இருக்கு, ஊற்றிக்கிடுவோம். இப்போ ஒரு 4 விசில் விடுவோம். இப்போ இப்படி விசில் வந்துருச்சு. 4 விசில் வந்த உடனே பாருங்க வெந்துருச்சு நல்லா. இப்போ கத்தரிக்காய் பொரிச்சு வச்சுருக்கோம். உப்பு கச்சிக்காய் போட்டு அப்படியே பொரிச்சு வச்சு மஞ்சத்தூள் போட்டு பொரிச்சு வச்சுருக்கோம். அதை நம்ம இதோடு சேர்த்துக்குவோம். ரொம்ப கிண்டாங்க ஆடி வச்சுருக்கேன். இந்த கத்தரிக்காய் பொரிச்ச எண்ணெயில் தாளித்து போடுவோம். இப்போ வெங்காயம், காய்ச்ச மிளகாய் போட்டு தாளிச்சுக்கணும். இப்போ கருவேப்பிலை போட்டுக்கிட்டோம். இப்போ நம்ம கொஞ்சம் கசூரி மேத்தி போட்டுக்கிறோம். இப்போ தாளித்து கொட்டிடுவோம். அவ்வளோதான். லைக் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ.